பரிசுத்த நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் ஒரு மூல வசனமாய் வைத்து கர்த்தர் நம்மளோடு இடைபட போகிறார். வசனம் இப்படி சொல்லுகிறது: அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். ஹல்லேலூயா சொல்லலாமா? என் அருமையான சகோதரனே சகோதரியே, இது ஒரு முக்கியமான ஒரு சம்பவம். அவனுடைய ஊழியத்தினுடைய கடைசி காலகட்டத்திலே நடந்த ஒரு அற்புதமான ஒரு காரியம். வேதத்தில் நீங்கள் அதை படிக்கும்போது அறிந்து கொள்ளலாம். இந்த இடத்துல இதனுடைய பிரீஃப் ஹிஸ்டரி. அதற்கு முன்பாக இந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீ சுத்தமாக வேண்டும். ஒரு அழலியா சொல்லலாமா? ஏன்னா அந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பு நாம் சுத்தமாக வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் வேதத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான ஒரு பகுதி. இன்னைக்கு நீங்களும் நானும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நாம் சுத்தமாக இருப்பதற்கு மிகுந்த முயற்சிகளை எடுக்கிறோம். நாம் வெளியில் வர்றோம் அப்படின்னா, வெளியில் வரும்போது பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், யாருமே அசுத்தமாய் அசிங்கமாய் வெளியிலே வருவதற்கு யாருமே நினைப்பது இல்லை. ஒரு சில பேருக்கு அந்த கலை உணர்வு அதிகமாக இருக்கலாம், ஒரு சில பேருக்கு குறைவாக இருக்கலாமே தவிர யாருக்கும் அந்த காரியம் பிடிக்கலன்னு சொல்லவே முடியாது. இன்றைக்கி நீங்கள் வேலைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் நீட்டாக போகணும் பிரதர் அண்ட் சிஸ்டர்னு சொல்லி போகிறோம். ஒரு திருமணத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு நம்ம உடை அலங்காரம் நன்றாக இருக்கிறது, நல்லா குளிச்சுட்டு நான் சில சமயம் என்னுடைய மனைவிட்டெல்லாம் கோவப்படுறது உண்டு. ஏன் ஞாயிற்றுக்கிழமை போய் தலை குளிக்கிறீங்க, அதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது, காய வைக்கிறதுக்கு லேட் ஆகுது, குளிக்க லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு காலத்தில் கோவப்படுறது உண்டு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, அது தட் மேக்ஸ் தம் மோர் ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவங்கள இன்னும் ஒரு பளிச்சுன்னு காமிக்குதான், இன்னும் நல்லா சுத்தப்படுத்தி காமிக்குது அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம். அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கெல்லாம் தலை குளிச்சாலும் ஒன்று தான், தலை குளிக்கலனாலும் ஒன்று தான். அதனால நான் அதை பெருசாக பொருட்படுத்துறதில்லை. எனக்கு என்ன அப்படின்னு சொன்னால், சில நேரங்களில் நான் அப்படி யோசிப்பது உண்டு. அப்புறமா நான் அவங்களுடைய கோணங்களில் வைத்து பார்க்கும்போது, வேணுக்குன்னா நம்மளுடைய மனைவி பிள்ளைங்க அப்படி செய்ய போகிறாங்க, ஏதோ ஒன்று அவங்களுக்கு அது ப்ரெசன்டேஷன்ஸ் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க போல். அதே போல் நம்ம வேலைக்கு போகிறோம், ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம். நம்ம சாதாரணமாக எங்கேப்பா போகிறேன்னு கேட்கும்போது, இன்டர்வியூக்கு போகிறோம் பிரதர் அப்படின்னு, நீயா நீ இப்படி போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறோம். போகிறவனே சும்மா போவான். நம்ம நினைக்கிறோம் அந்த இடத்துக்கு போகும்போது, இவ்வளவு இப்படி போயிட்டு இருக்கிறியா, இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு, இன்னும் கொஞ்சம் அலங்காரமாய், இன்னும் கொஞ்சம் சுத்தமாய் போக வேண்டும் என்று நாம் நினைப்பது உண்டு. அதே போல் வீட்டை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம வீடு எப்படி வேணாலும் அலங்கோலமாக இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் யாராவது வர்றாங்கன்னு தெரிஞ்சால், சுனாமி சூறாவளி வந்து எல்லாம் சூறையாடிட்டு போன மாதிரி 5 நிமிஷத்தில் எல்லாம் சரன்னு இருக்கும். நான் பார்த்துருக்கிறேன். ஏன் அப்படின்னா, எங்கள் வீட்டில் அதிகமான அனுபவம் அது உண்டு. ஒரு அழலியா சொல்லலாமா? எப்பயுமே அப்படி தான். ஏன்னா அது வந்து எல்லாருக்குமே காரணம் என்ன அப்படின்னா, நல்லா தெரியும் நான் வர்றதுனால தான் உன் வீடு சுத்தம் ஆகுதுன்னு எனக்கும் நல்லா தெரியும். இருந்தாலும் அப்படியாவது ஒரு நன்மை நடக்குது என்ற ஒரு சந்தோஷம். ஒரு அழலியா சொல்லலாமா? அப்படியாவது ஒரு நன்மை. நீங்க வரும்போது நான் சுத்தமா என் வீட்டை வைத்து அப்படியாவது, அதனால எல்லார் வீட்டுக்கும் எல்லாரும் அடிக்கடி போய் தொந்தரவு கொடுங்க. அல்லேலூயா. அப்படியாவது மனுஷர்கள் சுத்தமாய் வீட்டையாவது வைத்திருக்கட்டும். அல்லேலூயா. எவ்ரிதிங் ஷுட் பிகின் ஃப்ரம் த ஹோம் அண்ட் ஃப்ரம் யுவர் ஓன் செல்ஃப். அல்லேலூயா. இதில் எனக்கு ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை உண்டு. மாற்றம் அங்கே அல்ல, இங்கிருந்து வர வேண்டும். ஹல்லேலூயா. எல்லா இடத்துலையும் நம்ம மாற்றத்தை எங்கெங்கேயோ தேடுறோம். நான் சொல்லுவேன் எப்பவுமே, நான் ரொம்ப வருஷம் கழிஞ்சு இப்போ புரிந்து கொண்டது, மாற்றம் எனக்குள் இருந்து வராவிட்டால் அதற்கு பேர் மாற்றம் அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்ல முடியுமா? என் அருமையான சகோதர சகோதரன், இது ஒரு சம்பவம். என்ன அப்படின்னா, நாமான் என்கிற ஒரு படை தளபதி, சிரியன் கமாண்டர் ஆஃப் ஆர்மி, அவன் பெரிய ஒரு நல்ல ஒரு மனுஷனாய் காணப்படுகிறான். அவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னா, பெரிய செல்வாக்கு உள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறதை நீங்களும் நானும் பார்க்க முடியும். அரசு நடத்தலை பெரிய மதிப்பு பெற்றவன், ஜனங்கள் மத்தியிலே ஒரு பெரிய மதிப்பு பெற்றவன்.
நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம், இன்னைக்கு நம்மளுடைய பார்வையில் ஒரு சில பேர் மிகுந்த கனத்துக்குரியவர்களாய், சிறந்த மரியாதைக்குரியவர்களாய், சிறந்த ஆசீர்வாதம் பெற்றவர்களாய் காணப்படுவதனாலே அவர்கள் வாழ்க்கையில் குறைவே இல்லை என்று சொல்லி நீங்களும் நானும் அன்றைக்கு வேளையில் நினைப்பதற்கு தருணங்கள் வரும். ஆனால் அது நிச்சயமாய் உண்மை கிடையாது. ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனோடு நீங்கள் நெருங்கிய ஒரு உறவு வைத்திருந்தால் தான் தெரியும் அவங்க வாழ்க்கையில் ஒரு சில காரியங்களுக்காய் எவ்வளவாய் அவர்கள் அவதானத்தோடு கர்த்தரிடத்தில் ஏக்கத்தோடு இருப்பார்கள் என்று அப்பொழுதுதான் தெரியும். இந்த நாமானுக்கும் இப்படிதான் ஒரு சூழ்நிலை. அவன் பார்த்தீங்க அப்படின்னா வேதத்தில் சொல்லுது, God used him to give more victory to the Syrian king அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. அவன் ஒரு ரிமோன் என்கிற கோயிலிலே உள்ள ஒரு பாகால் தெய்வத்தை வழிபடுகிற ஒரு வம்சத்தை, ஒரு நாட்டை சேர்ந்தவன். ஆனாலும் தேவன் அவனை ஏதோ ஒரு நோக்கத்திற்காக ஒரு கருவியாக பயன்படுத்தி இருக்கிறார். வேதம் சொல்லுது, இந்த சிரியன் கிங்குக்கு இவன் ஒரு பெரிய ஒரு வலதுகரம் போல. அவன் மூலமாய் தான் பாருங்க, அரசன் மூலமாய் அல்ல, படை தளபதி மூலமாய் அந்த தேசத்திற்கு அநேக வெற்றிகளை தந்தார் என்று வேதம் தெல்ல தெளிவாக 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் குறித்து கொண்டீங்கன்னா நாம் அன்னைக்கு தியானிக்க போவதனுடைய சுருக்கம் வெளிப்படும். அன்னைக்கு நான் உங்களோட அன்பா சொல்றது, ஓகே, இந்த எல்லாரும் இன்னைக்கு நம்ம அநேக பேர் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க நீங்களும் நானும் நினைக்கிறோம். நான் உங்களுக்கு அன்பா சொல்றோம், எல்லா ஆசீர்வாதத்தையும் எல்லோருக்கும் எப்பொழுதும் நமது தேவன் தருவது இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? கொஞ்சம் சத்தமா சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா அருமையான சகோதரனே சகோதரியே, நம்மளுக்கெல்லாம் நினைச்சது கிடைச்சாவே நம்மளை பிடிக்க முடியாது. நினைக்காததும் நம்மளுக்கு கிடைச்சதுன்னா நம்மளை பிடிக்க முடியுமா? அதனால தான் சில பேர் சொல்லுவான், ஆட்டுக்கு வாழை அளந்து தான் வச்சிருக்கிறாங்க. என்னமோ இவர் அளந்து 1 மீட்டரில் அளந்து இவர் வச்சு விட்டது மாதிரி. நோ 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 நோ. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு சொன்னா, நான் சில நேரங்களிலே கர்த்தரை நம்பி வாழுவதற்குரிய வாய்ப்புகள் நம்மளுடைய வாழ்க்கையில இல்லாமல் போய்விடும். ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? எனக்கு எல்லாம் கிடைச்சதுன்னா என்னுடைய மனைவி ஒரு ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே நாங்கள் அதிகமாய் அலட்டி கொள்ளாதபடி எங்களுக்கு ஐஸ்வர்யத்தையும் கொடுக்காதீங்க, நாங்கள் அதிகமாய் வருத்தப்படாதபடி எங்களை தரித்திரத்தையும் கொடுக்காதீங்கன்னு எங்கள் பான்மா ஜெபிப்பாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை புரிந்து கொள்றதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் எப்படி ஜெபிக்கிற அப்படின்னு சொல்லும்போது, நோ, நம்மளுக்கு தலகணம் வந்துடும், அப்போ நம்மளை சரியா ஆண்டவரை நோக்கி பார்க்க மாட்டோம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாமான் என்கிற இந்த படை தளபதி இப்படி ஒரு காலகட்டத்தில் இருந்தான். ஆண்டவரே, நான் இந்த காரியத்தை நான் தியானிக்கும் போது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒன்னா செய்து கொண்டு வந்து 32 வருஷம் கழிச்சு ஈசாக்க போய் பலியிடு அப்படின்னு கொடுக்கிறாரு. ஒருவேளை என்ன அவனுக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி தனக்குள்ளார வந்துருச்சு, இன்னும் ஈசாக்குக்கான கல்யாணம் ஆகல, ஆனால் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை கொடுத்துட்டாரு, இனி நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதமும் நிறைவேறிடுச்சு, இனி நம்மளுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் ஆண்டவர் அவனை சோதிக்கும்படி உன் மகனை போய் பலியிடுன்னு சொல்கிற. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எல்லாம் நம்மளுக்கு சரியாயிருச்சுன்னு சொல்லி, ஆஸ் எ கிறிஸ்டியன் யூ கேனாட் அஃபோர்ட் டு லிவ் இன் அ கம்ஃபர்ட் ஜோன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நீ ஸ்மூத்தாலாம் போகுது, சமாதானமாக போகுதுன்னு நினைக்காத, நீனாக நினைத்து கொள்ள வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அது எனக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். என்ன மாதிரி கடினமான நெருக்கம், என்ன மாதிரி கடினமான சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறதுனால எல்லாம் எனக்கு நல்லா தான் நடக்கும். அவ்வளவுதான். அல்லேலூயா. அதுதான் எனக்குரிய வாக்குத்தத்தமே தவிர எனக்கு எதிராக பிரச்சனைகளோ, எனக்கு எதிராக யுத்தங்களோ, எனக்கு எதிராக நிந்தனைகளோ வராது என்று தேவன் சொல்லுவதே இல்லை. அல்லேலூயா சொல்றீங்களா? அப்படிதான் அந்த நாமான் இவன் ஒரு பாகால் தெய்வத்தை வழிபடுகிறவனா இருந்தாலும் பெரிய ஒரு சோல்ஜரா இருந்தா, நல்ல மதிப்பு, அரசன் பார்வையில் ஒரு ஹைலி ரிகார்டட் ஒரு ஆர்மி ஆபீசரா இருந்தான். ஆனா வேதம் சொல்லுகிறது அவனுக்கோ குஷ்டரோகம் இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அந்த காலகட்டத்தில் அருமையான சகோதர சகோதரிய, எல்லா வியாதியோட இந்த குஷ்டரோக வியாதியை வேதத்தில் எப்படி சொல்ல, ஸ்கின் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கின் ரிலேட்டட் டிசீஸ், தோல் சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளையும் இந்த மாதிரி லெப்ரசி அப்படிங்கிற ஒரு காமன் வேர்டு தான் கொடுப்பாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் லேவியர் ஆகம்லாம் படித்து பார்த்தீங்கன்னா தொழுநோயாளியை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு அருமையான ஒரு உதாரணம் நம்மளுக்கு. இந்த காரியம் தேசத்திலே மிகவும் மதிக்கப்பட்டவன்,
அரசனால் மிகவும் மதிக்கப்பட்டவன், எல்லாராலும் மிகுந்த கனம் பெற்றவன். ஆனால் அவனுக்கோ ஒரு கனவீனமான ஒரு நோய். ஒரு அழலிய சொல்லலாமா? அவன் எப்பயா சந்தோஷமா இருக்க முடியுமா? அவன் என்ன நினைப்பான்? எல்லாம் நம்மள்கிட்ட இந்த பதவி இருக்கிறதுனால தான் நம்மளை எல்லாம் மதிக்கிறான். நம்மளுக்கு நோய் இருக்குது, நம்மளுக்கு இது இருக்குது, நம்மளுக்கு பதவி இல்லாம மாத்திரம் இருந்தா நம்ம இந்நேரம் பாளையத்துக்கு வெளியே தான் இருக்க வேண்டும். ஒரு அழலியா சொல்றீங்களா? சத்தமா சொல்றீங்களா? அப்ப எதுவுமே அவனுக்கு நிரந்தரம் இல்லை. அவன் என்ன நினைப்பான்? நம்மளை முன்னாடி விட்டு பின்னாடி பேசிக்கிட்டு இருப்பாங்க சில பேர், இல்லைங்களா? முன்னாடி விட்டு ஆச்சா கிட்டக்க போனேன், அந்த ஆஃபீஸரு, அந்த ஆர்மி கமாண்டர் ஒரே ஸ்மெல்லுங்க, என்ன பண்ணுறது, இல்லைன்னா நம்மளை ஏதாச்சும் தண்டனை கொடுத்துருவார். இப்படி பயந்து என்னென்னமோ அவனுடைய வாழ்க்கை இருந்திருக்கும். அவனுடைய மனைவி அவனை எப்படி நினைத்திருப்பார்கள்? நம்ம தவறாக நினைக்க வேணாம், எப்படியெல்லாம் நினச்சிருக்கணும். இன்றைக்கி நம்மளுக்கு சில நேரம் நீங்கள் என்னை பார்க்கும்போது என்னை அன்பாக பார்க்குறது மாதிரியும் நான் சொல்லலாம், முறைச்சி பார்க்குறது மாதிரியும் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். நீங்கள் பார்க்குற பார்வை பாவம் அப்பாவையே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இதை நான் எடுத்துக்கொள்கிற விதம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் என் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணும். ஒரு அழல் ஏன் சொல்கிறீங்களா? யாரோ 2 பேர் நம்மளை பார்த்து அங்கே தனியாக பேசிக்கிட்டு இருந்தால் நம்மளை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கான்னு நம்ம நினைப்போம். இதில் நம்ம தூங்க மாட்டோம். ஒரு அழலையும் சொல்லலாமா? அப்போ தான் லிப் ரீடு எல்லா ரீடையும் பண்ணி இதுதான் சொல்லியிருப்பாங்களோ, இதுதான் பேசியிருப்பாங்களோலாம் நம்ம நினைப்போம். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய சமாதான குறைவுக்கு, சந்தோஷத்து குறைவுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால், நம்மளை குறித்து அடுத்தவங்க என்ன எண்ணி வச்சுருவான். இப்படி தான் நான் சொல்ல வரேன். கர்த்தருக்கு அங்கிட்டு ஒன்றை குறித்து தானே ஒன்று தெரியும். நீ எப்படி முதல்ல ஒன்றை நினைக்கிறேன்னு பாரு. ஒரு அழலியா சொல்லலாமா? நீங்களும் நானும் எப்படி உங்களையும் என்னையும் குறித்து நினைக்கிறோம், அதுதான் மிக முக்கியம். நான் எப்படி how I am assessing myself அப்படிங்கிறதுல தான் விஷயமே இருக்குது சகோதரர். இவனுக்கு ஒரு பெரிய கலக்கம். ஐயோ, நம்மளுக்கு இவ்வளோ பெரிய அந்தஸ்து இருக்குது, ஆனாலும் நம்மளுக்கு ஒரு குஷ்டரோகம்னு சொல்லி மனதில் ஒரு வேதனை. அந்த சூழ்நிலையில் இவனுடைய வீட்டில் மனைவிக்கு ஒரு உறுதுணையாக ஒரு வேலைக்காரி ஒருவள் இருந்தாள். அவள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யங் கேர்ள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு, ஒரு வாலிப வயது பெண்மணி. இவள் இஸ்ரவேலிலிருந்து சிறை கைதியாக பிடிக்கப்பட்ட போது வந்த ஒரு சிறுமி இந்த வீட்டில் வேலைக்கு வச்சிருக்கிறாங்க. இந்த அம்மா பாருங்க, இந்த சிறுமி நம்மளை தான் கேப்டிவிட்டி பண்ணியிருக்காங்க, நம்மளை தான் பிரிசன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ கடமைக்காக வாழாமல் தன்னுடைய எஜமானவள், தன்னுடைய எஜமானிவள் நம்மளால் இந்த குடும்பத்துக்கு நன்மை தான் உண்டாக வேண்டும் என்று சொல்லி அவள் ஒரு அருமையான ஆலோசனை கொடுக்கிறாள். கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா சகோதர சகோதரி? என் அன்பு சகோதர சகோதரி, உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, உனக்கு விருப்பம் இருக்கிறதோ விருப்பம் இல்லையோ, கர்த்தர் உன்னை ஒரு இடத்தில் வைத்தால் அவரை தான் நீயும் நானும் வெளிப்படுத்த வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? யாரை வெளிப்படுத்தணும்? அவரை தான் வெளிப்படுத்தணும். என்னுடைய சுயத்தை அல்ல, அவர்களுடைய நன்மையான எண்ணங்களை, தீமையான எண்ணங்களை வைத்தல்ல, என்னுடைய தேவனை வைத்து அவர் என்னை வைத்திருக்கிற இடத்திலே நான் நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும். இந்த பொண்ணு சும்மா இல்லை, அந்த அம்மா சொல்லுது அவருடைய மனைவிட்ட, என்னுடைய எஜமான், எவ்வளவு அழகா சொல்லுது, என்னுடைய எஜமான் மாத்திரம் இஸ்ரவேலுக்கு போனாங்க அப்படின்னா சீக்கிரமா வியாதி குணமாயிரும். ஒரு அழலையா சொல்றீங்களா? ரொம்ப சிம்பிள், அதிகமாக அலட்டிக்கொள்ளல. அந்த அம்மா சொல்லுது, ரொம்ப அழகா சொல்லுது, இஸ்ரவேலுக்கு மாத்திரம் இவர் போனார்னா அங்க நல்ல தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, கண்டிப்பா என்னுடைய எஜமானுக்கு குணமடையும் அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லுகிறார். பாருங்க, she gave a right guidance. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் நீங்கள் உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தால் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கிடைத்து தான் ஆகும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஏதாவது ஒரு வழியில், சின்ன பிள்ளையாக கூட இருக்கலாம், அது அல்லேலூயா சொல்கிறீங்களா? யாரை கொண்டாவது என்னுடைய தேவன் ஒரு கைடன்ஸை கொடுத்து ஆசீர்வதிப்பார். நீங்களும் நானும் இந்த ஒரு காரியத்தை அந்த பகுதியிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்கிறீங்களா? யோசேப்பு போத்திபார் வீட்டில் இருக்கும்போது அவன் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? யோசேப்பு இருந்த இடத்துல அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. அவன் இருந்ததினால் அந்த தேசமும் ஆசீர்வதிக்கப்பட்டது. அல்லேலூயா. ஐயோ, சிறை கைதியாய் நான் இருக்கிறேன், அதனால் இந்த வீடு சபிக்கப்பட வேண்டும் என்று அவன் நினைக்கவில்லை. புரியுதுங்களா நான் நண்பா சொல்ல வரேன்? நீங்களும் நானும் அதே மாதிரி தான் வாழ வேண்டும். அடுத்ததாக, இந்த நாமான் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா கூட,
என்னை பற்றி, என்னுடைய வியாதியை பற்றி இந்த சிறுமி, ஒரு சிறு பெண் சொல்கிறத நான் கேட்கணுமோன்னு சொல்லி அசட்டை பண்ணவில்லை. ஒரு அலையா சொல்லலாமா? என் அருமையான சகோதரர், அறிவு அனுபவத்தை பொறுத்ததே ஒழிய வயதை பொறுத்தது அல்ல. ஒரு அலையா சொல்ல முடியுமா? கொஞ்சம் சத்தமாக சொல்கிறீங்களா? அறிவு அனுபவத்தை பொறுத்ததே ஒழிய வயதை பொறுத்தது அல்ல. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு வாழ்த்த வயது இல்லாவிட்டாலும் நான் வாழ்த்துக்கிறேன். எதுக்கு? வயது ஒருத்தவங்களை வாழ்த்துறதுக்கு மனசு தான் தேவை. ஒரு அலையிலையும் சொல்லலாமா? நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு எனக்கு மனசு இருந்தால் போதும், வயசு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த அனுபவம் சில பேருக்கு சிறு வயதிலே ஒரு அனுபவம். அல்ல, சில பேர் 30 வருஷமாக இருந்தால் அந்த அனுபவம் இருக்காது. சில பேருக்கு 13 வருஷத்துல ஒரு நல்ல அனுபவங்கள் இருக்கும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல இந்த நாமான் பார்த்தீங்கன்னா, அவன் பெரிய படைத்தளபதி. அவன் சொன்னா 4 பேர் கேட்கிறான், ஓடுறான். இருந்தாலும் ஒரு சிறு பெண் சொல்லக்கூடிய ஆலோசனையை கேட்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. ஒரு அலையா சொல்லலாமா? ஏன் சில பேருக்கு ஒரு சில நெருக்கங்கள் வந்துச்சுன்னா யாராவது ஏதாவது சொன்னா அதை போய் செஞ்சு பார்ப்பாங்க. ஒரு அலையா சொல்றீங்களா? வயிற்று வலிக்காரனுக்கு நீங்க எந்த மருந்து சொன்னாலும் சாப்பிடுவான். கொஞ்சம் நல்லா மிளகா சாந்த கரைச்சி குடினாலும் தெரியாம செஞ்சிருவான். எப்படியாவது நம்மளுக்கு சரியானா சரி, அவங்க எப்படியாவது நம்ம நன்மையை தானே சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி. சில பேர் சொல்லுவாங்க, நம்ம ஊர்ல பழமொழி மாதிரி பொன்மொழி, எதை திண்டா பித்தம் தெளியும். ஐயோ எனக்கு இல்ல பித்தம், எதை வேணாலும் சாப்பிட்றேன், பித்தம் போனா சரி. ஹல்லேலூயா சொல்றீங்களா? அதுபோல இந்த நாமானுக்கு ஒரு சூழ்நிலை வந்தது. ஆண்டவர் அவனை பார்த்தாரு, அவனை எப்படியாவது தொட வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய இஸ்ரவேல் தேசத்து ஒரு சிறு பெண் மூலமாய் ஆண்டவர் அவனை கைட் பண்றாரு. எங்க கைட் பண்றாரு? இஸ்ரவேலுக்கு போ. ஒரு அலையா சொல்லலாமா? he so desperate. இஸ்ரவேலுக்கு இவன் போனது என்ன ஒரு காரணம்? முன்னாடிலாம் எல்லாத்தையும் படையெடுக்க போனா, இப்ப எந்த தேசத்துக்கு படையெடுக்க போனானோ அந்த தேசத்திலே தான் அவனுக்கு விடிவும் இருக்கிறது. கரங்களை தட்டி ஒரு நன்றி செலுத்தலாமா? ஒரு ஹல்லேலூயா செலுத்தலாமா? ஆண்டவர் சொல்றாரு, அப்பா என் ஜனத்தை நீ சிறைபிடிச்சிட்டு போனியாப்பா, இங்கே தான் உன்னை சிறைபிடித்திருக்கிற வியாதி போகும். ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? பெரிய காரியங்கள். இவன்ட்ட பிடிச்ச ஒரு காரியம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த சிறு பெண், அந்த வாலிப பெண் சொல்லுகிறதை மனதார ஏற்றுக்கொண்டு செயல்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 23:9 சொல்லுது, don't speak in the hearing of a fool, for he will despise the wisdom of your words. முட்டாள்களுக்கு முன்பாக உன்னுடைய வார்த்தைகளை சொல்லாதே, அவர்கள் உன்னுடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணுவார்கள். இவன் கொஞ்சம் அறிவான ஆளு, சின்ன பெண்ணு வாலிப பெண்ணு சொன்னாலும் அதை அசட்டை பண்ணாம கேட்டுக்கிட்டான். ஹல்லேலூயா. நேரா அரசன்ட்ட போனா, இது மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு பெண்மணி சொல்கிறாங்க, நான் போகிறேன். அந்த அரசனும் நல்ல பையன். ஏன் தெரியுமா? இவன் மேலே அவனுக்கு அதிக பிரியம். ஒரு அலையிலையா சொல்கிறீங்களா? இந்த நாமன் மேலே ஒரு அதிக பிரியம். போப்பா, நான் இவனுக்கு ஒரு லெட்டர் தரேன் அப்படின்னு சொல்கிறான். இவன் நேராக அந்த அரசன்ட்ட போகிறான். அந்த அரசன் சொல்கிறான், அது ஒரு சில காரியங்கள், அது நம்மளுக்கு இன்றைக்கி கிடையாது. அப்புறம் அந்த அரசன்ட்ட எலிஷாவே ஒரு தூதனை அனுப்பி சொல்கிறான், முதல்ல அவனை என்கிட்ட அனுப்புன்னு சொல்லி. ஒரு அலையிலையா சொல்லலாமா? இரண்டாவது பாயிண்ட், நாமான் டெஸ்பரேட்னஸ். எப்படியாவது எனக்கு இந்த வியாதி குணமடைய வேண்டும் அப்படின்னா, அவன் பெரிய கமாண்டர் ஆஃப் ஆர்மி, பெருசாக அவனுக்கு இருக்கிறதா தோணலை. அந்த வியாதி அவனை போட்டு ஏதோ ஒரு வகையில் படுத்திக்கிட்டு இருக்குது. நம்மளால் ஒரு விடுதலையோடு ஒரு சந்தோஷத்தோடு வாழ முடியல. இது என்னை நெருக்குகிறது, இதிலிருந்து நான் குணமடைய வேண்டும் என்று சொல்லி அவன் இருதயத்தில் ஒரு பெரிய ஆவல். கடைசியாக அவன் அங்கே போகிறான். இப்படி போகும்போது தான் எலிசா வாசலில் போய் நிற்கும் போது நடக்கிற காரியத்தை தான் நாம் படித்தோம். அதில் என்ன நான் முக்கியமாக இன்றைக்கி உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். என்ன படிக்கலாம்? எலிசா சென்ட் மெசஞ்சர். நல்லா கவனிச்சு கொள்ளணும், வசனங்களை உற்று கவனிக்க போகிறோம். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். அதுக்கு இங்கிட்டு உள்ள வசனங்களை படிச்சீங்கன்னா நாமான் ரொம்ப கோபமாகி என்னென்னமோ பேசினதாக வசனங்கள் இருக்கிறது. இவன் கோபப்பட்டதற்கும் இவன் பெருமைப்பட்டதற்கும் உண்மையில் ஒரு காரணங்கள் உண்டு. ஒரு ரீசன் பாருங்க. என்ன தேடி வந்த ஆளை என்னால் குணமாக முடியும், இவனோட உயிருள்ள தேவன் இருக்கிறான்னு சொல்லி நம்பி வந்த ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது, ஒரு படை தளபதி.
நல்லா தெரியும், இஸ்ரவேல் அரசனுக்கே தெரியும் நாமான் எப்பேற்பட்டவன், எப்பேற்பட்ட போர் தளபதி, எப்படி வெற்றி அவன் மூலமாக அவங்களுக்கு சீரியா நாட்டுக்கு கிடைச்சதுன்னு எல்லாம் தெரியும். எலிசாவுக்கும் தெரியும், ஏன்னா இவன் பெரிய தீர்க்கதரிசி, எல்லாம் தெரிந்தவன். ஆனால் இவன் என்ன தெரியுமா பண்ணுறான்? ஆள் அனுப்புகிறான். ஒரு வேலைக்காரனை விட்டு, அவன் போய் இந்த 7 வாட்டி கொஞ்சம் போய் இந்த யோர்தான் நதியில் போய் முழுகிட்டு போ சொல்லு, சுத்தமாயிருவான்னு சொல்லுப்போ. எப்படி இருக்கும்? வந்து மூஞ்ச கூட பார்க்கல சார். ஒரு கமாண்டர் ஆஃப் ஆர்மினா நெக்ஸ்ட் டு கிங், தே கமாண்ட் மோஸ்ட் ரெஸ்பெக்ட். சும்மா கிடையாது. ஒரு படை தளபதி அப்படின்னா அரசனுக்கு அங்கிட்ட அவர்கள் தான் அந்த படையினுடைய அதிபதி. அவன் மூலமாய் பெரிய வெற்றிகளை தேவன் கொடுத்திருக்கிறார். எல்லாம் தெரிஞ்சும் ஒரு சாதாரண ஒரு மெசஞ்சர் அனுப்பிச்சு விடுறாரு. இவனோட ஒரு வேலைக்கால வச்சு போய் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இதுக்கு உண்டு ரீசன் உண்டு. இவனுக்கு இதை பார்த்தோன்னா ரொம்ப கோபம். என்னடா அது, நம்மளை இவ்வளவு கேவலமாக நினச்சிருக்கிறான். நம்மளை பார்த்தா எல்லாரும் எந்திரிச்சு சல்யூட் பண்ணுறாங்க, நம்மளுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்குறாங்க. இந்த இஸ்ரேல் கிங்கு கூட நம்மளுக்கு நல்லா மதிப்பு கொடுத்தான். இந்த ப்ரொஃபெட்டு உள்ளே உட்காந்துக்கிட்டு மூஞ்ச கூட பார்க்க முடியல. ஒரு வேலையாள், கேயாஸ்ங்கிற ஒரு வேலையாள் அனுப்பி நம்மளை இப்படி பண்ண சொல்கிறானேன்னு சொல்லி பயங்கரமான ஒரு ஒரு கோபம் வந்துருச்சு. இந்த கோபம் ஏன் வருதுன்னா, உள்ளுக்குள்ளார ஒரு பெருமை. நான் யார், நான் எப்பேற்பட்டவர், நான் எப்பேற்பட்ட ஒரு சிறப்பான ஒரு ஆள், என்ன இப்படி ட்ரீட் பண்ணுறாங்களே. அவனோட வேற அவனுடைய மிலிட்ரி சர்வன்ட்ஸ் வேற வந்திருக்கிறாங்க, எல்லாருக்கும் முன்னாடியும் அவமானப்படுத்தப்படுறது மாதிரி எப்படி இருக்கும்? உண்மையில் நீங்களும் நானும் இருந்தால் கூட அது நிச்சயமாக அவமானமாக தான் எங்களுக்கு. ஹல்லேலூயா. அப்படி இல்லை அப்படின்னா நீங்களாம் ஆல்ரெடி பரலோகத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா சொல்லலாமா? நிச்சயமாக நினைப்போங்க, நிச்சயமாக நினைப்போம். அதனால் இவன் நினைத்ததில் தப்பு இல்லை, அவனுடைய நினைப்பு தவறு. அதை தான் ஆண்டவர் அந்த இடத்துல சுட்டி காட்ட வர்றாரு. இவ்வளவு பீடில் பண்ணிட்டானே. இன்னொரு காரியம், நாமான் கோபமாகி கடுங்கோபமாகி என்ன சொல்றான்? நான் என்ன நினைச்சேன் தெரியுமா? இந்த ஆள் வெளியில வருவாரு, அவன் வந்து என் மேல் கைகளை வைத்து இஸ்ரேலுடைய தேவனை நோக்கி விண்ணப்பமிட்டு, தகப்பனே இவரை குணப்படுத்தும்னு சொல்லி என்னுடைய தொல்நோயில் உள்ள ஸ்கின் ஏரியாலாம் தொட்டு சுகப்படுத்துவான்னு நினைச்சேன். இப்படி என்னை தொடாமல் யாரோ ஒரு வேலையாள் மூலமா சொல்றானே. பயங்கரமான ஒரு கோபம் வந்துருச்சுங்க இவருக்கு. அவனுக்குள்ளார அவனையும் மிஞ்சி இருக்கிற ஒரு பெருமை எலிஷாவுக்கு தேவன் தெரியப்படுத்தி தான் இவன் வெளியில வராம ஒரு மெசஞ்சர் விட்டு சொல்ல சொன்னது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Your spiritual cleansing is more important than your body cleansing. கரங்களை தட்டி நன்றி செலுத்த முடியுமோ? நல்லா செலுத்தலாமோ? You don't know the priority of your life, but my God knows the wonderful priorities. Hallelujah. என் வாழ்க்கையில் எது சரியான நேர்த்தியாய் செய்ய வேண்டும் என்பது நான் நினைக்கிறதை விட என் தேவனுக்கு தான் அதிகமாய் தெரியும். ஹல்லேலூயா. இவன் என்னென்னமா நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். ஒரு வேலையாள் மூலமா வந்து சொல்றான், நம்மளை வந்து தொட்டும் பார்க்கல, நான் என்னென்னமோ கனவுல எல்லாம் வந்தேன் அப்படின்னு சொல்லி அவன் மிகவும் கூனி குறுகி போகிறதை பார்க்கிறோம். என் அருமையான சகோதரிய, நம்ம வாழ்க்கையில் அநேக வேளைகளில் தேவன் உன்னையும் என்னையும் தொட்டு சுகப்படுத்துவதற்கோ பலப்படுத்துவதற்கோ தடையாய் இருப்பது மற்றவர்கள் அல்ல, நீங்களே தான் காரணம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சத்தமா சொல்ல முடியுமா? நோ. உன்னை தடுப்பதற்கு, உன் வளர்ச்சியை தடுப்பதற்கு, உன்னுடைய ஆவிக்குரிய தன்மையை தடுப்பதற்கு இந்த உலகத்தில் ஒருவருக்குமே அதிகாரம் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சாத்தானுக்கு அதிகாரம் இருக்குதுன்னு மாத்திரம் நினைச்சிடாத, தடை பண்றதுக்கு தான் அவன் ஏதாவது ஒரு வேலையில் வருமா? அல்லேலூயா. இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க? ஆண்டவர் தான் எல்லாத்தையும் பிடுங்கி விட்டாரேப்பா, சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் இயேசு பறித்து கொண்டார்னு எப்படி சார் பாடுறோம்? அதை நம்பி தானே சார் பாடுறோம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப இந்த இடத்துல நீங்கள் ஒருவேளை உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியிலோ, உங்களுடைய குடும்ப, உங்களுடைய பொருளாதார, உங்களுடைய உலகத்துக்குரிய வளர்ச்சியிலோ ஒரு தடை இருக்குது அப்படின்னு சொன்னா, நான் உங்களுக்கு ஆணித்தரமாய் சொல்ல முடியும், அந்த தடை உன்னால் தான் உண்டானதே தவிர வேறு ஒருவராலும் உண்டானது அல்ல. ஹல்லேலூயா. Most of the times we become the stumbling block so that God cannot touch us and bless us. அல்லேலூயா சொல்ல முடியுமா சகோதரி? இந்த நாமானுக்கு அந்த ஒரு குணம் இருந்தது. எல்லாம் கிடைச்சது, கிடைக்க வேண்டியது கிடைக்கல, ஆனால் அவனுக்கு அதுதான் அதிகமாய் தேவை. ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? அவனுக்கு தொழுநோய் இருந்துக்கிட்டு, அந்த காலத்தில் பெரிய வியாதிங்க அது.
பயங்கரமையான வியாதிங்க. ஒரு ரூபாய் உங்களை மதிக்க மாட்டான். பாளையத்துக்கு புறம்பே தள்ளி விடுவார்கள். உங்களை புரியுதா? பாளையத்துக்கு புறம்பே தள்ளி விடுவாங்க. இந்த நேரத்தில் எலியா அவன்கிட்ட சொல்கிறாரு, நீ போ அப்படின்னு சொல்லி வேலையாளை விட்டு அனுப்புகிறதை பியூட்டிஃபுல் ரீசன் பிஹைண்ட் தட். அசட்டை பண்ணல எலியா. ஒரு ஆசாரியன் ஒரு தொழுநோயாளியை எப்படி ட்ரீட் பண்ணுமோ அப்படி பண்ணார் அவர். புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? அவன் இருக்கிறது ஒரு ஆசாரியத்துவமான இடம். அந்த ஆசாரியத்துவமான இடத்திற்கு சுத்தமாகாமல் ஒருவனும் உள்ளே வரக்கூடாது. ஒரு அலையிலேயே சொல்ல முடியுமா? புரியுதா நான் சொல்றது? சுத்தமாயிட்டு வா. வேதத்தில் லேவியராகமும் இதெல்லாம் அப்படித்தான் சொல்லுது. இவனுக்கு தான் தெரியாது ஓல்டு கமாண்ட்மெண்ட்ஸ், இவருக்கு தெரியும். நம்ம எலிஷாவுக்கு தெரியும், நாமானுக்கு தெரியாது. அதனால தான் அதெல்லாம் போய் படிச்சுட்டு வான்னு சொல்ல, முதல்ல போய் பண்ணு. ஹல்லேலூயா. எரேமியா 9:23 சொல்லுகிறது, Thus says the Lord, let not the wise man glory in his wisdom. ஐயா, உனக்கு ரொம்ப ஞானம் இருக்கிறதுங்கிறதுனால அதுல ரொம்ப பெருமை பாராட்டிராத. ஐயா, உனக்கு ரொம்ப பலன் இருக்கிறதுனால அந்த பலன்ல பெருமை பாராட்டிராத. ஐயா, உனக்கு நிறைய ஐஸ்வர்யம் இருக்கிறதுனால ஐஸ்வர்யத்தில் பெருமை பாராட்டுறாத. இது எல்லாம் தேவன் கொடுத்தது. கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லையா, நான் நல்லா நினச்சிக்கோ. உலகத்திலே இவர் தாங்க பெரிய அறிவாளின்னு ஒரு ஆளையும் சொல்ல முடியாது. நம்மளுக்கு தெரியாத அறிவாளிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா சொல்ல முடியுமா? அருமையான சகோதரனே சகோதரியே, ரோமர் 12:3 சொல்லுது, ஒருவனும் தன்னை மிஞ்சி எண்ணுவதற்கு மேலாக எண்ணாதிருக்க கடவன். போட்டிருக்கா இங்கே? நாமான்னு ரொம்ப என்றாரு. எனக்கு அவன் ஒரு வெளியில் ஒரு வாரி என்ன வந்து தொடுவாரி கண்ணுவாரி உண்மாரி அந்த பொண்ணு அதெல்லாம் சொல்லி அனுப்பிச்சுதா? நீ இஸ்ரவேலுக்கு போ, தீர்க்கதரிசி இருப்பாரு, குணமாவான்னு தான் சொன்னிச்சே தவிர உன்னை வருவாரு, உன்னை வாசல் வரைக்கும் வரவேற்பார் இப்படி எல்லாமா சொன்னிச்சு? இட் இஸ் யுவர் ப்ராப்ளம். ஒரு அலையிலையா சொல்லலாமா? Too much of expectations brings the disappointments in your life. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், கொஞ்சமா எதிர்பாரு, தேவன் இடத்துல நிறைய எதிர்பாரு. ஹல்லேலூயா. மனுஷன் இடத்துல ரொம்ப எதிர்பார்த்துனா ஏமாந்து போயிடுவோம். ஹல்லேலூயா. அவங்க மாத்திரம் நான் வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்றாங்க. சட்டியில் உள்ளது தானே அகப்பையில் வரப்போகுது. ஹல்லேலூயா சொல்றீங்களா? கொஞ்சம் சத்தமா சொல்றீங்களா? ஆமா ஆமா, சட்டியில் இருந்தால் சார் வரும். அப்போ ஆண்டவர்கிட்ட தான் எதிர்பார்க்காததையும் எதிர்பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்ப இந்த நேரத்தில் இந்த நாமானுடைய எதிர்பார்ப்பு வீணானது. ஏன்னா அவன் கோவப்படுறான், பெருமைப்படுறான். ஒரு இடத்துல சொல்றான், என்னையா தமஸ்குல இல்லாத ஆறா? எப்படி வருது பாருங்க பெருமை பேச்சு. தமஸ்குல இல்லாத ஆறா? அங்க உண்மையில யோர்தானை விட அவன் சொன்ன 2 ஆறு பேர் இருக்கு பாருங்க, பியூட்டிஃபுல்லான ஆறு. இன்னைக்கு அது ரெண்டும் சேர்ந்து ஒரு ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது. உண்மை உனக்கிட்ட உள்ளதுல தான் பெருமை பேச முடியும். அவன் உண்மைதான், அவன்கிட்ட இருந்ததுதான். ஆனா பெருமை பேசக்கூடாது. ஒரு அலையிலையா சொல்றீங்களா? ஆமா. இல்லாதது பெருமை பேசுன சீபோ அப்படின்ட்டு போயிடுவோம். பீத்துது ஒன்றும் இல்லை, பீத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. இவன்ட்டு இருக்குது ஆனாலும் பீத்தக்கூடாது. ஒரு அலையிலையா சொல்றீங்களா? ஏன்னா வெற்றி கர்த்தர் கொடுத்தது. ஹல்லேலூயா. பதவி உயர்வு கர்த்தர் கொடுத்தது. ஹல்லேலூயா. நீ எங்கேயோ ஏதோ ஒரு தெய்வத்தை வழிபட்டாலும் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தேவன் உன்னை தொட்டு இருக்கிறார். நாமான் தொட போகிறார் இன்னும். அதனால நீ அவர் சொல்றபடி தான் நடக்க முடியும். ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையா ஒரு மனிதனை ஆண்டவர் இஸ்ரவேலுக்குள்ளார நடத்துறாருன்னு பாருங்க. சிறைபிடிக்க போன ஒரு காலகட்டத்தில் சிறைபிடிக்க மாத்திரம் போனவன் இன்று தன்னுடைய சிறையிருப்பை நீக்கவும் அந்த இடத்திற்கு தேவன் அனுப்புகிறார். அல்லேலூயா. அவன் போறான். வேதம் சொல்லுது, ரொம்ப கோபப்பட்டான் அப்படின்னு சொல்லுது. கோபம் நிர்முடனை கொல்லும். வேதவசனம் சொல்லுது. எது சொல்லுது? கோபம் நிர்முடனை கொல்லும். நான் கோபத்தை பற்றி ரொம்ப சொல்ல போறதில்ல. இந்த நேரத்தில் அவன் கோவப்பட்ட உடனே தரன்னு பிடிச்சி நம்ம ஆள் பக்கத்தில் உள்ள மிலிட்ரி சர்வெண்ட்ஸ் இருக்காங்க, இழுக்கிறாங்க. ஐயா, அவர்கிட்ட அவ்வளோ ஈஸியாக பேச முடியாது தான், ஆனாலும் அவர் மேலே மிகுந்த அன்பு இருக்கிறதுனால, ஐயா என்னங்க ஐயா, இதை விட கஷ்டமான ஒரு காரியத்தை அந்த தீர்க்கதரிசி சொல்லியிருந்தான், என் ஆண்டவன் செஞ்சிருப்பீங்களா? இது மிக மிக லேசானது, போய் குளிச்சுட்டு வாங்குறான். ஏனையா உனக்கு பிரச்சனை? குளிக்க தானே சொல்றான், சாதாரண காரியம் அல்லவா, நீ ஏன் அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றான். கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா?
என் அருமையான சகோதரனே சகோதரியே, ஒன்னே ஒன்று நினைச்சுக்க, தேவன் நீ விருப்பப்படுகிற வகையில் உன் வாழ்க்கையில் இடைபட வேண்டும் என்று நீ don't limit the God interventions in your life. Hallelujah. Open the door and wait in his presence. Let him intervene. Let the divine intervention come in any forms. Hallelujah. Hallelujah. All I have to do is sit and wait in his presence. Hallelujah. All I have to do is looking upon him. Hallelujah. அவர் இப்படிதான் வரணும்னு சொல்லக்கூடாது. என் இடத்துல சவுல் இடத்துல இடைப்பட்ட மாதிரி தான் நான் ஊழியத்துக்கு வருவேன் அப்படின்னா எல்லாத்திட்டையும் நீ சவுல் எல்லாரும் கிடையாது. ஹல்லேலூயா. அவனுக்கு அப்படி வந்தார், அவ்வளவுதான். பேதுருவுக்கு ஒரு மாதிரி வந்தாரு, எனக்கு ஒரு மாதிரி வந்தாரு, உங்களுக்கு ஒரு மாதிரி வருவாரு. எனக்கு ஒரு மாதிரியே உங்களுக்கு வரணும்னு அவசியம் அல்ல. ஒரு ஹல்லேலூயா சொல்றீங்களா? தேவன் அப்படிதான் பார்க்கிறாரு. இன்னைக்கு நம்மளுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, நான் எதிர்பார்க்கிற வகையிலே என் தேவன் என்னோடு இடைப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நீ விசுவாசம் நடக்க வேண்டும் என்று நினைப்பது தவறல்ல, நீ நினைக்கிறபடி உன் விசுவாசம் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறபாரு அதுதான் தப்பு. ஒரு ஹல்லேலூயா சொல்றீங்க? புரியுதா? விசுவாசிக்க வேண்டியது என் வேலை, அப்பா எப்படியாவது செய்வார். அல்லேலூயா. ஏன் அவர் ரூட்டை நீ லிமிட் பண்ற? அவர் ரூட் ஹெவன்லி ரூட் சார், எங்கேருந்து வேணாலும் வரும். அல்லேலூயா. உனக்கு தெரிஞ்சது 4 திசை, அடுத்ததாவது இந்த திசை, ஆனா அங்கேருந்து அவருக்கு நிறைய ரூட்ஸ் உண்டு. அல்லேலூயா. இந்த இடத்துல நாம அந்த தவறை செய்ய பார்க்குறான். இந்த சர்வெண்ட்ஸ் சொல்கிறாங்க, என்னையா அப்படி பண்ணுறீங்க, நல்ல அறிவுள்ள ஆளாச்சையா, நீங்கள் எப்படி பண்ணுறீங்களே, ஒரு சிறு பெண்ணுடைய ஆலோசனையை கட்டி இவ்வளவு தூரம் வந்துட்டு அந்த தீர்க்கதரிசி சொன்ன ஆலோசனையை நீ செய்யாமல் போயிடுவ போலையே, உன்னுடைய கோபம் உன்னை கொன்று விடுமே, இந்த நோய் உன்னை கொன்று விடும், அப்படி செய்யாதையா, சாதாரண காரியத்தை செய்ய சொல்லியிருக்காரு, இதை செய்கிறது ரொம்ப எளிமையாச்சே அப்படின்னு சொல்லி அவனோடு அவர்கள் எடுத்து சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா சொல்கிறீங்களா? நீதிமொழிகள் 13:10 சொல்லுது, by pride comes nothing but strife, but with a well advised is wisdom. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஞானம் என்பது இங்கே இருக்கிறது மாத்திரம் இல்லை சார், நீங்கள் சொல்லும் போது நான் அதை சரியாக எடுத்துக்கிறேன் பாருங்க, அதுக்கு பேரும் ஞானம். ஒரு ஹல்லேலூயா சொல்கிறீங்களா? ஒரு சத்தமாக சொல்கிறீங்களா? நீ என்ன சொல்கிறது? நான் பாஸ்டராக்கும், நான் பெரிய ஆளாக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அது சரியான முறை அல்ல. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? என்னை விட உங்களுக்கு வேதத்தில் அறிவு குறைவுதான் இருந்தாக வேண்டும் என்கிற அவசியம் கிடையவே கிடையவே கிடையாது. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? இந்த பாருங்க, அப்பா 38-40 வருஷம் ஊழியம் அந்த அவங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா சொல்கிறீங்களா? அதுதான் ஞானம். ஹல்லேலூயா. இவங்க என்னத்தை பிரசங்கம் பண்ணுறாங்க, இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு போனால் போய்க்க வேண்டியதான். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியாது ஏதாவது ஒன்று அப்பா இங்கேருந்து பிதாவை தேவன் சொல்லுவாராக்கும். ஹல்லேலூயா சொல்லலாமா? எல்லாம் கற்று யாரும் மூலமாவது எனக்கும் உங்களுக்கும் தேவன் ஒருவர் தான் நன்மை செய்ய முடியும். ஹல்லேலூயா. we need to humble ourselves. ஒரு ஹல்லேலூயா சொல்கிறீங்களா? இவனுக்கு அந்த ஒரு குணம் இருந்துச்சு சார். இட் இஸ் a good sign of a leader to hear other people counseling. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? அதை செய்யணும்னு அவசியம் இல்லை, முதல்ல கேட்குறதுக்காச்சும் பழகு. ஹல்லேலூயா. கேட்குறதுக்காக பழகணும். நீங்கள் தனியாக தேவ சமூகத்தில் அதை குறித்து சிந்திக்கும் போது அப்பா சொல்வார், ஆமாப்பா அவங்க சொன்னது ரைட்டு தான், அதன்படி செய். ஒரு ஹல்லேலூயா சொல்கிறீங்களா சகோதரனே சகோதரியே? ரொம்ப முக்கியம் ராஜா, ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நிறைய பேர் வயதை வைத்து நீங்கள் யாருடைய அறிவு ஞானத்தையோ எடை போட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. எப்படியாவது ஆண்டவர் எனக்கு நன்மை செய்ய விரும்புவார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல எனக்கு கீழே இருக்கிற வேலைக்காரன் நீ சொல்லி நான் கேட்கணுமா அப்படின்னு சொல்லி இவன் நினைக்கல, அவன் அதற்கு கீழ்ப்படிந்தான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஒரு ஹல்லேலூயா சொல்கிறீங்களா? நான் உங்களுக்கு இன்னொரு முக்கியமான காரியம், லைஃப் இஸ் நாட் டூ டிஃபிகல்ட் ஆஸ் யூ ஆர் திங்கிங். முதல்ல அதை புரிஞ்சுக்கொள்ளுங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வி ஆர் காம்ப்ளிகேட்டிங் அவர் ப்ராப்ளம்ஸ், வி ஆர் கிரியேட்டிங் அவர் ப்ராப்ளம்ஸ், வி ஆர் த இன்வென்டர் ஆஃப் அவர் ப்ராப்ளம்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். ஹல்லேலூயா சொல்கிறீங்களா? சாதாரண சிக்கலை இடியாப்பு சிக்கலாக மாற்றி விட்டுறது. ஹல்லேலூயா. சாதாரண விஷயத்தை ஹேண்டில் பண்ண தெரியாமல் அதை வேறு மாதிரி ஆக்கி விட்டுறது. ஹல்லேலூயா.
இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கலாம், நாமான் போலையோ இல்லை மற்றவர்கள் போலையோ ஒரு நெருக்கத்திலேயோ ஒரு நிந்தையிலையோ அவமானத்திலே உட்கார்ந்துருக்கலாம். நான் சொல்றேன், இது ஒரு சாதாரண விஷயம் உனக்கு ஏற்படுவது போல உலகத்தில் அநேக பேருக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. How you are overcoming from those problems. Hallelujah. God is giving the providence, God is giving the provisions, God is giving the counsel, God is giving the guidance. Are you using those things? Hallelujah. சொல்லலாமா? இந்த வேதத்துல என்ன சார் உங்களுக்கு தெரியாது, நான் எப்போ பார்த்தாலும் புதுசாவா சொல்ல முடியும்? உங்களுக்கு தெரிந்ததாய் திரும்பவும் ஆணித்தரமாய் தேவனுடைய கிருபையோடு சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. அநேக வேத வசனங்கள், அநேக பிரசங்கங்கள் நம்ம கேட்டதான் இருக்கும். ஆனா நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது எனக்கு தேவையான சில ஆலோசனைகளை என்னுடைய கர்த்தர் சமயத்துக்கு ஏற்றபடி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஐயா, இந்த செய்தி தானே, நாமான் செய்தி தெரியும், போனா போனதுதான். புரியுதுங்களா உங்களுக்கு? அன்பா சொல்ல வருது, நாமான் செய்தி போனதுதான், நீனும் நாமான் மாதிரி போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த சர்வெண்ட் கவுன்சில்ஸ் அவங்க கொடுக்குறாங்க, இந்த சாதாரண வேலையாட்கள், அவன் அதை எடுத்துக்கொள்ளுகிறான். இது ரொம்ப முக்கியம். நீங்களும் நானும் இன்னைக்கு வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய நெருக்கமான சூழ்நிலை. ஆண்டவரை பாரு, ஆண்டவர்கிட்ட எங்கேருந்து தான் வரணும்னு நினைக்காத. ஒரு தேவ பிள்ளைகள் மூலமாய் வரலாம், ஒரு நிலையை சொல்லலாமா, ஒரு தேவ மனிதர்கள் மூலமாய் வரலாம். ஹல்லேலூயா. இல்ல இந்த பிரசங்கம் மூலியமா ஆண்டவர் உங்களோட சூழ்நிலைக்கு ஏற்றப்ப ஆணித்தரமா ஒன்று பேசிடுவார். ஹல்லேலூயா சொல்றீங்களா? 40 நிமிஷத்துல ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் தான் உங்களுக்கு உரிய செய்தியா இருக்கும். ஹல்லேலூயா. அது நம்மளுக்கு ப்ரிப்பேர்டாலாம் இருக்கிறது என்ன ஒன்றும் தெரியாது. ஆண்டவர் அவருடைய தாசர்களை வைத்து கொடுப்பார். ஹல்லேலூயா. ஏன்? தேவனுடைய ஆலோசனை. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது சார், என்ன வேணாலும் இருக்கட்டும், தேவனுடைய ஆலோசனை நிலை நிற்கும். கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? தேவனுடைய ஆலோசனை தான் நிலை நிற்கும் உங்க வாழ்க்கையில. நீனும் நானும் எங்க வேணாலும் ஓடலாம். நாமான், நீ பெருமைப்படு, கோபப்படு, ஆனா நான் ஆலோசனை, நான் ஒரு ஆலோசனை உன் வாழ்க்கைக்கு வைத்திருக்கிறேன், அது நடக்காமல் போகாது. ஹல்லேலூயா. I will turn you. I will make you to turn so that you can look into me. ஆண்டவர் இப்படி செய்வார் சில நேரங்கள்ல. குதிரைக்கு ஏன் கட்டிவாளம் போடுறோம்? கண்ணு தெரியாதனாலயா? சரியானதை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு அலையில சொல்றீங்களா? இல்லைன்னா ப்ராக்கு பார்த்துக்கிட்டு நீனும் போக முடியாது, அதுவும் போவாது. அப்படித்தானே? ஏன் கடிவாளம் போடுறோம்? சைடில் இருக்கு கண்ணு, நம்மளுக்கெல்லாம் நேராக இருக்குது. உண்மையிலே நம்மளுக்கு தான் சைடில் இருக்கணும். ஏன்னா நம்ம தான் இங்கே பார்த்துக்கிட்டு எங்கெங்கேயோ யோசிச்சுக்கிட்டு இருக்காது. அது பாவம் சைடில் பார்த்துக்கிட்டு இங்கே உள்ளதை விட்டுரும். அதனால தான் அதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஹல்லேலூயா சொல்கிறீங்களா சார்? ஃபோக்கஸ் ஆன் காட். உங்களுடைய நெருக்கமான சூழ்நிலையில் உனக்கு நிச்சயமாக பதில் உண்டு. அதை மாத்திரம் நடந்த உனக்கு ஆலோசனை, தேவ ஆலோசனை உண்டு. எந்த சூழ்நிலையிலும் நான் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவத்தில் நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். உலகமே இருண்டு எனக்கு எதிராக நின்றாலும் நான் அவருடைய பிரசன்னத்திலே அவரை நம்பி உட்காரும் போது என்னோடு தேவன் பேசுகிறார். எப்படியாவது எனக்கு ஆலோசனை கிடைக்கத்தான் செய்கிறது. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லிக்கலாமா? எனக்கு கிடைத்தா உனக்கும் கிடைக்கும், உங்களுக்கு கிடைச்சா எனக்கும் உண்டு. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு அன்பா இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன். டோன்ட் மேக் யுவர் லைஃப் டூ டிஃபிகல்ட். நாமான் இஸ் ட்ரைங் டு மேக் ஹிஸ் லைஃப் டூ டிஃபிகல்ட். ஒன்னே ஒன்று பாருங்க, அட் த வெர்ஜ் ஆஃப் பிரேக் த்ரூ உன்னுடைய வாழ்க்கை பிரேக் ஆகுற மாதிரி சூழ்நிலைகள் நடக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நீ தமிழில் எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையே, பிரேக் த்ரூக்கு என்ன சொல்லுங்க தமிழ்லையே? ஓகே ரைட். என்னங்கப்பா? ஒரு பிரேக் த்ரூ வர்றதுக்கு முன்னாடி நம்மளை பிரேக் ஆகுற மாதிரி சூழ்நிலைகள் நடக்கும். விட்டுறாது. அந்த மாதிரி தருணங்களில் நீங்கள் யார் போயிட்டு இருந்தாலும் வெயிட் 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 இன் காட்ஸ் ப்ரெசன்ஸ். லுக் இன் டு த காட்ஸ் கவுன்சிலிங். எங்கேயாவது உனக்கு ஒரு வழியை அப்பா வச்சுருப்பார். அல்லேலூயா சொல்கிறீங்களா? அல்லேலூயா சொல்கிறீங்களா? அருமையான சாதனை சகோதரியா, நீ நானும் சேவிக்கிற தேவன் சாதாரண ஆள் இல்லையா? எங்கேயோ ஒரு பாகால் வழிபாடு செய்கிறவனை என் கர்த்தர் தேடி அவனை குணப்படுத்த வேண்டும், அவனை ஆசீர்வதிக்க வேண்டும்னு சொல்லி இருக்கிறவர். சொந்த ரத்தத்தில் கிரயம் பெற்ற உன்னை என்னை விட்டுருவாரா? உன்னை எப்படி சார் விடுவார்? உன்னை உற்று நோக்கி பார்க்கிற தேவன், உன்னை உற்று நோக்கி பார்க்கிற தேவன். அல்லேலூயா. ஆனால் நீ நானும் சரியாக இருக்க வேண்டும் அவருடைய பார்வையில். அவ்வளோதான் பார்க்கிறாரு. இந்த இடத்துல நாமானே God is preparing for his blessings. Hallelujah. உன்னுடைய blessing தடை பண்றதுக்கு நிறைய தடவை you don't deserve it அப்படி இல்லை. It is not the right time because you are not capable of holding up your blessings. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? புரியுதானா உங்களுக்கு? அன்பா சொல்ல வருது. You don't deserve ன்னு சொல்ல வரல. உனக்கு தகுதி அவர் தான் உண்டாக்குகிறார். ஆனால் அந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய பக்குவம்
அந்த பயபக்தி, அந்த தேவனை சார்ந்து வாழ்கிற ஒரு தன்மை குறைந்து காணப்படுவதனால் இன்னும் கிடைக்காம இருக்கலாம். ஒரு அலையில சொல்றீங்களா? பட் ஏன் ஆண்டவர் அப்படி விட்டுற மாட்டாரு? டிசர்வ்டு, எப்படியாவது வாங்கித்தான் ஆகணும். ஸோ காட் இஸ் ப்ரிப்பேரிங் த பீப்புள். புரியுதா நான் உங்களுக்கு அன்பா சொல்ல வருது? முரட்டாட்டம் பண்ணா வனாந்தரத்தில் விட்டாரா என் ஆண்டவர்? அங்கங்கே நெருக்கி 40 வருஷம் ஆனாலும் கொண்டு போனாரா இல்லையா கானானுக்கு? அல்லேலூயா. சொன்னது நீ அல்ல, ஆசைப்பட்டது நீ அல்ல, சொன்னதும் ஆசைப்பட்டதும் அவர். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லணும் தங்கச்சிங்களா? நாமான அப்படித்தான். ஆண்டவருடைய ஆலோசனையை பார்த்துட்டு ஆலோசனை தெரிஞ்சிருச்சு. நம்ம ஆலோசனை நிறைவேற்ற நேரம் வந்துருச்சு. நாமானுக்கு போடு திருப்பு. கோவப்படுறியா? பெருமைப்படுறியா? ஓ, தமஸ்குல உள்ள ஆரோட இந்த ஆறு என்ன பெருசா? நீ என்ன வேணாலும் பேசும் அவனை, நான் உன்னை திருப்புறேன். 2 இதுதான் அவனை அவமானப்படுத்தினது. முதல்ல சின்ன குழந்தை, சின்ன பிள்ளை. அடுத்து இவனுக்கு கீழே வேலை செய்கிற ஆள்கிட்டே புத்திமதி வாங்குறான். எப்படி இருக்கு பார்த்தீங்களா பழப்பு? எனக்கு கீழே உள்ளவர்கள் என்னை விட அறிவு குறைவுன்னு நினைக்கவே கூடாது. எனக்கும் மிஞ்சி யோசிக்கக்கூடியவர்கள் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிதான் இவன் என்ன அறிவுள்ளவன், ஞானம் உள்ளவன், அதை ஏற்றுக்கொண்டான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். உங்களுக்கு அன்பானு சொல்கிறேன், டோன்ட் மேக் யுவர் லைஃப் டூ டிஃபிகல்ட். லீவ் இட் இன் காட்ஸ் ஹேண்ட். வெயிட் இன் ஹிஸ் பிரசன்ஸ். காட் வில் கிவ் த ரைட் கைடன்ஸ் அண்ட் த ரைட் கவுன்சிலிங் த்ரூ ஹிஸ் வேர்ட் ஆர் த்ரூ ஹிஸ் ப்ராமிசஸ் ஆர் த்ரூ த சர்மன்ஸ் ஆர் த்ரூ த ப்ரேயர்ஸ். ஏதாவது ஒரு வழியில் அப்பா அவங்கள சரி பண்ணி நடத்துவாங்க. ஆமென் சொல்லலாமா? நீதிமொழிகள் 12:15 சொல்லுது, the way of a fool is right in his own eyes, but a wise man listens to advice. அதுக்கு தான் நான் சொன்னேன், கேட்கறதுக்கு தீவிரமாக இருக்கணும். வேதத்தில் போடுது, a wise man listen to advice. ஹல்லேலூயா. யார் என்ன சொன்னாலும் அதை கொஞ்சம் கவனமாய் கூர்ந்து கவனிக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாமானுக்கு இந்த 7 தரம் அப்படிங்கிறதும் சுத்தமாக பிடிக்கல. முதல்ல யோர்தானு சுத்தமாக பிடிக்கல. நான் அதுக்குரிய விளக்கத்துக்கு வரேன். 7 என்ன 7 என்ன ரொம்ப பாண்டன் நினச்சிட்டாரா? குளிக்காமல் துர்நாற்றம் பிடிச்சவன் நினச்சிட்டாரா? அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஒரு கமாண்டர் ஆஃப் ஆர்மி. எப்படி ஒரு கமாண்டர் ஆஃப் ஆர்மி? நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அவரே வந்து வாளியில் தண்ணியை எடுத்துகிட்டு வந்து ஊற்றி கழுவி விடுவார்னு. வேறு வேலை இல்லை. அவர் என்ன ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறாரு? அல்லேலூயா. இன்னைக்கு நிறையா பேர் அப்படி தான். டூ மச். 7 தரம். 7 என்பது பூரணத்தை குறைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஏன் தெரியுமா? நீ 2 வாட்டி குளிச்சுட்டு அவிசுவாசத்தில் கிளம்பி போனா போ. புரியுதா நான் உங்களுக்கு சொல்ல வருது? 2 வாட்டி ஸ்நானம் பண்ணிட்டு கொஞ்சம் கூட குறையலை. மொதல் வாட்டிக்கு இவ்வளவு குறையணும், 2வது வாட்டிக்கு இவ்வளவு குறையணும், 3வது வாட்டிக்கு இவ்வளவு குறையணும். உனக்கு குறையாது, இன்னும் பெருகதான் செய்யும். ஹல்லேலூயா. பெருக்கம் குஷ்டரோகத்தில் வந்துடக்கூடாது. புரியுதுங்களா நான் சொல்ல வருது? ஆண்டவர் சொன்னது தான். ஹல்லேலூயா. 7 முறை. இது என்ன வேதத்தில் 7 முறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மன்னிக்கிறதுக்கு கூட ஆண்டவர் சொல்கிறாரு 7 70 முறை. நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா 7 குறித்து, புதிய ஏற்பாடை விட பழைய ஏற்பாட்டில் 7 குறித்து பயங்கரமான விஷயங்கள் இருக்கிறது. வீட்டில் போய் வேணால் ஹோம்ஒர்க் பண்ணி பாருங்கள். லேவியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். பாவ நிவாரணம் அந்த காரியங்களை அவங்க வந்து அந்த பாவ நிவாரண பள்ளிக்கு பள்ளிப்பிடத்தில் ஒரு காளையை வெட்டி அந்த காளையினுடைய ரத்தத்தை 7 முறை ஸ்ப்ரிங்கிள் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா சொல்கிறீங்களா? 7 முறை. சும்மா சொல்லலை. எலிசா என்ன லூசா? ஹல்லேலூயா கிடையாது. அவர் ஒரு தீர்க்கதரிசி. பழைய ஏற்பாட்டினுடைய விதிமுறைகளின்படி, நியாயப்பிரமாணங்கள்படி அவனுக்கு தெரியுது. அதனால அவன் சொல்றான் 7 முறை போ, பூரணம் இருக்கணும். என் கர்த்தர் ஒன்றை செய்தால் பூரணமாய் செய்வார். கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமோ? அரைகுறை வேலைலாம் இருக்காது. நம்மளுக்கு தான் ஆஃப் பாயில் முக்கா பாயில் தான், அவருக்கு எப்பயுமே ஃபுல் பாயில் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் செஞ்சா எதையுமே. அதனால தான் நான் பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீனும் அப்படி இருக்கணும். நீ பாதி இருந்தால் போதுன்னு சொல்லலை, பூரண சர்க்குணர். ஹல்லேலூயா. அப்படிதான் நம்மளுடைய ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. நீதிமொழிகள் 24:16 சொல்லுது, நீதிமான் 7 முறை விழுந்தாலும், அப்படின்னா 8வது முறை எந்திரிக்க மாட்டார்னு அர்த்தமா? இல்லை. எத்தனை வாட்டி நீதிமான் சரிக்கை விழுந்தாலும் கர்த்தர் அவனை தூக்கி விடுவார். கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்தலாமா? அதுதான் 7. அண்ணே நீங்கள் 7 வாட்டி விழுந்துட்டீங்க, அடுத்த வாட்டி விழுந்தா எந்திரிக்கவே மாட்டீங்கன்னு சொல்லக்கூடாது யாரையும். ஆண்டவருடைய கரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்காக நான் விழுந்துக்கிட்டே இருப்பேன்னு சொல்லக்கூடாது. அப்படின்னா நீ நீதிமானே கிடையாது.
புரியுதா? இதுதான் விளங்கியிருக்கணும் உங்களுக்கு. அப்போ 7வது தடவை விழுந்தாலும் கூட பூரணத்தை குறிக்கிறது. அடுத்து பாருங்க, சங்கீதம் 119 164, நான் உங்களை ஒரு நாளைக்கு 7 தரம் துதிக்கிறேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? நல்லா தட்டுறீங்களா? 7 முறைனா என்ன? கரெக்டாக கவுண்ட் பண்ணின்னு இல்லை, சமயம் கிடைக்கும் போதெல்லாம். எப்படியா? சமயம் கிடைக்கும் போதெல்லாம். ஐயோ இன்னைக்கு ஆண்டவரை கொஞ்சம் துதிக்காமல் விட்டுட்டேன்னு அவனுக்கு நினைப்பே வராது. கிடைச்ச நேரமெல்லாம் துதிச்சிருக்கான். அவர் அல்லேலூயா சொல்றீங்களா? அதுக்கு பேர் தான் சார் துதி. துதியின் பிரச்சனை. ஒருத்தவங்க வாழ்க்கையில் துதியின் பிரச்சனை இருக்குன்னா, நீ கிடைக்கிற நேரம்லாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண. nobody is stopping you from doing that. தெரியுமா? who stops you? இருதயத்தில் வாயை விட்டு எப்படி வேணாலும் நீங்க பாடல் பாடி ஆண்டவரை துதிக்க முடியும். அதே போல பாருங்க, யோசுவா 6:4 எப்படி எரிகோ பட்டணத்தை ஆசாரியர்கள் எத்தனை முறை? 7 முறை. ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? 1 ராஜாக்கள் 18:43 பாகால் 450 தீர்க்கதரிசிகளை வெட்டி விட்டுட்டு போய் ஒரு மேகம் வருதா, கையளவு மேகம் வருதான்னு போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி வேலையால் அனுப்புகிறான், வெளியே அனுப்புகிறான். எத்தனை முறை? 7 முறை. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? 7 7 7 7 நிறையா இருக்குது. இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு போடுபட்டாரு. 7 முறை நாமான் முழுகினால் ஒழிய அவனுக்கு வியாதி நீங்காது. அல்லேலூயா சொல்றீங்களா? 7 முறை செய்ய வேண்டும். லேவிய ராகமம் 14வது அதிகாரத்தில் 7வது வசனம் 14:7 சொல்லுது, லெப்ரசியாக இருக்கிறவங்களுக்கு 7 முறை அவங்க ஆசாரியத்துக்குள்ளார வந்த உடனே அவங்கள கிளீன்ஸ் பண்ணுறதுக்கு ஆசாரியம் என்ன தெரியுமா பண்ணுவான்? தனக்கு தோல் நோயெல்லாம் போயிருச்சு அப்படின்னு சொன்ன பிறகு அவனை பலிபீடத்தில் அவனுக்கு அந்த ஆலயத்துக்குள்ளார வந்தவுடனே 7 முறை தண்ணி அவன் மேலே தெளிப்பார்கள். ஒரு அல்லேலூயா சொல்கிறீங்களா? சத்தமாக சொல்கிறீங்களா? இதுக்கு அவனுக்கு ஆசாரியன் எலிசா அவனை 7 வாட்டி போடான்னு சொன்னது. ஒரு சத்தமாக சொல்கிறீங்களா? அல்லேலூயா. அதுக்கு அவன் தான் அனுப்புகிறாரு, சும்மா கிடையாது. நம்பர்ஸில் 19வது அதிகாரம் 4வது வசனம் இப்படி சொல்லுது, லா ஆஃப் பியூரிஃபிகேஷன். 7 முறை ரத்தத்தை தெளிக்கிறது பள்ளிப்படத்தில். லா ஆஃப் பியூரிஃபிகேஷன் எல்லாமே நம்மளுடைய பாவங்களை தீர்க்கக்கூடிய ஒரு காரியங்களை 7 முறை ஆண்டவர் அநேக இடத்துல செய்ய சொல்லியிருக்கிறார். அதனால தான் எலிசா அவனை நீ 7 மாட்டி போய் ஸ்நானம் பண்ணு. யோர்தான். ஏன் சார் வேற நதி இல்லையா? அதை விட்டால் டெட்சிக்கு தான் போகணும். போக முடியுமா? ஆமாம். இல்லாத தோல்வியாதியும் வந்துடும் டெட்சிக்கு போனீங்க அப்படின்னா. இந்த யோர்தானுடைய முக்கியத்துவம் பார்த்தீங்க. ஏன் தெரியுமா? எலிசா ஆண்டவருக்கு தெரியும், அது ஆண்டவர் எலிசாவுக்கு தெரியப்படுத்துறாங்க. இருதயத்தில் ஒரு பெரிய பெருமை. தன்னுடைய தேசம் பெரிய தேசம், தன்னுடைய நீர்வளம் முக்கிய தேசம், சீரிய தேசத்தில் இல்லாது கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, டே உன் தேசத்தில் சுகமளிக்கிற ஒருவனும் கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? உன் தேசத்தில் குணப்படுத்துகிற எந்த நதியும் கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? என் அருமையான சகோதரிய, யோர்தான் கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் லாங் உள்ளது. சி ஆஃப் கலிலேக்குள்ளார வந்து டெட் சீக்குள்ளார போகிற ஒரு நதி அது. எப்பொழுதுமே அதில் கொஞ்சமாவது தண்ணி இருக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். யோர்தான்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ஃப்ளோஸ் டவுன் அப்படின்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்கிறீங்களா? ஃப்ளோஸ் டவுன். ஒரு ஆவிக்குரிய விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. ஃப்ளோஸ் டவுன். இந்த ஹெவன்லி பிளெஸிங்ஸ் ஃப்ளோஸ் டவுன். ஹல்லேலூயா. ஏன்னா கடல் மட்டத்துக்கு கீழே ஒரு நதி பாய்ந்து போகிறது அப்படின்னு சொன்னால் யோர்தான் ஒரு நதி. ஹல்லேலூயா. கடல் மட்டத்துக்கு கீழே அது பாய்ந்து போகுதுங்க, சும்மா கிடையாது. நீங்கள் விக்கிபீடியாவில் போய் படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த காரியங்கள் எல்லாம் நிறைய தெரியும். இந்த யோர்தான் எவ்வளோ ஃபேமஸ்னா, இந்த லோத்து பையன் இருக்கான் பார்த்தீங்களா, கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது பச்சை பசேன்னு இருக்குதான். எந்த ஏரியா இருக்குது? யோர்தான் ஏரியா. ஏன்னா அந்த இடம் பூரா ஃபெர்டிலிட்டி லேண்ட். ஹல்லேலூயா. ஏன்னா எப்பொழுதுமே தண்ணி ஓடும். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, பசுமை, ஒரு ப்ராஸ்பரிட்டி, ஒரு பிளெஸ்ஸிங்கை கொண்டு வர ஒரு இடமாக காணப்பட்டது யோர்தான்னா. ஏன் அப்படின்னு சொல்கிறாரு எலிசா? அப்படி சொன்னார்னா, இட் பிளேஸ் எ கிரேட் சிக்னிஃபிகன்ஸ் இன் த ஹிஸ்டரி ஆஃப் இஸ்ரேல். எலியா ஒரு வாட்டி வேட்டியை துண்டை முறுக்கி அவர் அடி அடித்தான், யோர்தான் 2ஆக பிரிஞ்சது. தெரியுமா உங்களுக்கு? ட்ரை லேண்ட் ஆனிச்சு. இந்த எலிசா பையன் அவர்கிட்டேருந்து டபுள் போர்ஷன் அனாயிண்டிங்கை வாங்கிக்கிட்டு ஒற்றே அடி அடிக்கிறான், 2ஆக பிரியுது யோர்தான். யோர்தான்
எல்லாத்துக்கும் மேலே யோசுவா 3வது அதிகாரத்தில் பிராமிஸ்டு லேண்ட் போகிறதுக்கு முன்னாடி யோர்தான் ஒரு பெரிய காரியம் தடையாக இருக்கிறது. எப்படி போடுறது? ஆசாரியர்கள் உடன்படிக்கை பட்டியை வைத்துக்கொண்டு அவர்கள் காலடி பட்ட இடத்துலேருந்து யோர்தான் ஒரு குவியலாய் தொடங்கியது. ட்ரை லேண்ட் ஆகுது, அதிலே புகுந்து பாய்ந்தார்கள். முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா இதை மாத்திரம் அவங்க கடக்கலனா அவங்க எரிக்கோவை தகர்த்திருக்க முடியாது, கானானை அடைந்திருக்க முடியாது. கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? நீயும் நானும் யோர்தானுக்குள் கடந்து போனால்தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அநேக ஆசீர்வாதங்களை அடைந்து கொள்ள முடியும். நன்றாய் நினைத்துக்கொள் சகோதரி சகோதரிய. இந்த யோர்தானுக்குள்ளார கடந்து போகணும். சில பேர் யோர்தானை ஞானஸ்தானத்துக்கு ஒப்பிடுவார்கள். ஹல்லேலூயா. ஏன்னா ஜீசஸை அங்க பேப்டிசம் பண்றாங்க. யோர்தான் சாதாரண காரியம் இல்லை, மற்றவங்களுக்கு இருக்கலாம். இஸ்ரவேலை பொறுத்தளவில் அது மிகவும் ஒரு பரிசுத்தமான ஒரு நதி. ஹல்லேலூயா. மிகவும் பரிசுத்தமான நதி. அவர்கள் ரொம்ப விசேஷமாக எடுப்பார்கள். இயேசுவும் அந்த இடத்துல தான் ஞானஸ்தானம் எடுத்ததாக ஒரு சில குறிப்புகள் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு இடம் தான் இந்த இடம். இவன் போய் இந்த யோர்தானையும் மட்டமாக பேசுறதுக்கு நம்ம பார்த்தோம். இந்த 2 காரியங்களையும் தேவன் இந்த தீர்க்கதரிசி மூலமாக உணர்த்தினார். நீ நினைக்கிற லெவலுக்கு கேவலமான நதி கிடையாது யோர்தான். ஒரு அளவுலையும் சொல்லலாமா? நீ நினைக்கிற சிறைபிடித்து போகிற அளவுக்கு மட்டமான ஊர் இஸ்ரவேல்னு நினைச்சிடாத. ஹல்லேலூயா. நான் அலோவ் பண்ணதுனால தான் நீ உள்ளே வந்த. ஹல்லேலூயா. நான் உனக்கு வலிமையை தந்ததுனால தான் சிறை பிடிச்சாய். ஹல்லேலூயா. நான் உனக்கு கிருபை செஞ்சதுனால தான் நீ இவ்வளவு பெரிய ஆளாக இருக்கிற. உன்னுடைய சிறையிருப்பு நீங்க வேண்டுமென்றால் அது நான் இருக்கிற தேசத்திலே தான் இருக்க வேண்டும். ஆண்டவர் உன்னை திரும்ப கொண்டு வர்றார். வேதம் சொல்லுகிறது 2 ராஜாக்கள் 5:14-15 he went down and dipped 7 times in Jordan. கரங்களை தட்டி ஒரு நன்றி செலுத்தலாமா? முடிக்க போறேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற வேணும்னா you have to humble yourself. ஒரு அலலியா சொல்லலாமா? தாழ்மை உள்ளவனுக்கு தான் தேவ கிருபையிலே ஆசீர்வாதங்கள் வரும். he went down. எப்படியா? went down according to the saying of the man of God. வேதத்தில் போட்டிருக்கு. எப்படியா? தேவனுடைய மனுஷன் தீர்க்கதரிசி சொன்னபடி. ஹல்லேலூயா. 7 தரம் அந்த இடத்திலே முழுகினான் என்று. ஐயா, தமஸ்குள்ள பெரிய பெரிய ஆறு இருக்கலாம் சார், ஆழமான ஆறு, அழகான ஆறு இருக்கலாம். வாட் மேட்டர்ஸ் இஸ் வேர்ட் ஆஃப் காட், நாட் த வாட்டர். ஹல்லேலூயா சொல்லலாமா? வாட் மேட்டர்ஸ் இஸ் வேர்ட் ஆஃப் காட். திராட்சரசம், தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது தண்ணீரின் பலத்தினால் அல்ல, தேவனுடைய வார்த்தையினாலே. கரங்களை தட்டி நன்றி செலுத்த முடியுமா? ஆண்டவர் சொன்னபடி அவங்க செய்ததுனால தான் அந்த தண்ணீர் திராட்சரசமாக மாறினது கானா ஒரு திருமணத்தில். நீனும் நானும் ஆண்டவருடைய வசனத்தின்படி செய்தோம் என்றால் நாமும் நம்மளுடைய மாமிச பலவீனங்கள் என்னென்ன இருக்குதோ அதையும் தேவன் மாற்றுவார். ஒரு அழலையா சொல்கிறீங்களா? அது கோபமாக இருக்கலாம், பொறாமையாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரியுது எந்த காரியமாக இருக்கலாம். there is no secret and hidden formula, very plain formula which is the word of God. Dip yourself, soak yourself within the word of God, you will be purified. ஒரு அழலையா சொல்லலாம். ஹல்லேலூயா. are you willing to do that? இன்னைக்கு நம்மளை ஆண்டவர் அதுதான் கேட்க விரும்புகிறேன். are we willing to do that? என்னுடைய சேஞ்ச் சரீரத்தில் இருந்து பெரிய பிரயோஜனம் கிடையாது, உள்ளத்தில் இருக்க வேண்டும், என்னுடைய சிந்தையிலே காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா சொல்லலாமா? இவன் சரீரம் சுகமடைவதற்கு முன்பு இவனுடைய ஆவிக்குரிய நோய்களை கர்த்தர் குணமாக்கினார். கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? உண்மையா இல்லையா? ஆவி குணமான பிறகுதானே அவர் போய் யோர்தான்ல முழுகவே முடிஞ்சது. புரியுதுங்களா? உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் மிக மிக எளிது. ஏன் தெரியுமா? இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும். திரும்பி கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? கூட கொடுக்கறதுக்காண்டி நீங்கள் கூரையை வச்சுக்கிட்டு நிற்கக்கூடாதியா? எனக்குன்னு கொடுக்குற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காண்டி நான் குறையை பீத்து கொண்டு இறங்க வேண்டும். அல்லேலூயா சொல்கிறீங்களா? அதனால தான் மார்க்கில் அந்த 2வது அதிகாரத்தில் கூரையை பிச்சுக்கிட்டு இறங்கும்போது கூட எழுந்து போ நீ சுகமானாயின்னு சொல்லலை, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஸ்பிரிச்சுவல் கிளென்சிங். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா?
திமிர்வாதக்காரனை எந்திரிச்சு ஒன்று சுகமானாய் போகணும் ஈஸியாக சொல்லியிருக்கலாம் சார். என் ஆண்டவர் சொல்லலாம், அவனுடைய பிரச்சனைக்கு காரணமே அவனுடைய பெருமை, அவனுடைய பாவமான வாழ்க்கை. அதனால் உன் பாவம் தாண்டா அவனை முடக்கி போட்டிருக்கு. திமிர்வாதக்காரனாய் பாவத்திலிருந்து உன்னை விடுதலை செய்கிறேன். அல்லேலூயா. அருமையான இன்னைக்கு ஆண்டவர் நம்மள அதுதான் வருவார். கர்த்தருடைய வார்த்தையை நம்பி உங்களை அதற்குள்ளார மூழ்க வச்சிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் சொல்றேன், நீ ஒவ்வொரு நாளும் நீ ஆச்சரியப்படும்படி கர்த்தர் உன்னை உயர்த்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. As and when we went down into the word of God, you will be always purified, purified, purified. பொன்னானது தங்கமானது எப்படி ஒவ்வொரு நாளும் புடமிடப்பட்டு அது ஜொலிக்கிறது போல, நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தில் உங்களை அமர்ந்து நீங்கள் அதில் உங்களை மூழ்க வைத்து நீங்கள் ஒப்பு கொடுத்து வாழும்போது பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம், சுத்தம் சுத்தம் சுத்தமாய் நம்மளும் நானும் மாறிக்கொண்டே இருப்போம். அல்லேலூயா. சொல்றீங்களா? இதில் வேற ஒண்ணுமே இல்லை. இந்த காரியங்கள்லாம் செய்ய நீ சுத்தமாயிருவன்னு நான் சொல்ல முடியலையா? தேவனுடைய வார்த்தையிலே உன்னை மூழ்கவை, நீ சுத்தமாவாய். இதுதான் வேதவசனம் சொல்லுகிறது. இந்த பாவத்தை விட நீ சுத்தமாயிரு, அந்த பாவத்தை ஒண்ணு இல்லையா, நீ எதையும் விடமானாயா, தேவனுடைய வசனத்தை மாத்திரம் பிடி. அப்படி என்றால் நீ மற்றதை விட்டுதானாக வேண்டும். புரியுதானா உங்களுக்கு அன்பா சொல்ல வர்றது சகோதர சகோதர? ரெண்டு கையில அதை பிடிச்சினா வேற எதுல அப்படி பண்ணி மற்ற காரியங்களை அதை மாத்திரம் படி. நீ சுத்தமாக வேண்டிய நேரம். ஹல்லேலூயா. இந்த சபை இன்னும் சுத்தமாக வேண்டிய நேரம். அந்த வேதம் சொல்லுது, உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய். இன்னைக்கு நம்மளோட அநேக மாம்சம் மாற மாட்டேங்குது, என்னோட மாம்ச சுவாபங்கள் மாற மாட்டேங்குது. அப்படியே நம்ம வாழ்ந்து கொண்டு கடைசி வரைக்கும் இருந்தோம்னா, நான் சொல்லுகிறேன், நீங்களும் நானும் ஒரு தொழு நோயாளியை போல வாழ்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நான் ராஜா, நான் லாசாரியன், நான் ஒரு லேவியன், நான் ஒரு அப்போஸ்தலன், போதகன், மேய்ப்பன் என்று சொல்லுவதை விட நான் ஒரு பரிசுத்தமான கிறிஸ்தவன் என்று வாழுவதற்கு தான் நீயும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். புரியுதுங்களா? நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன். இதான் இன்னைக்கு நம்மளுடைய ஆண்டவர் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அந்த பரிசுத்தம். நீ சுத்தமாகும். உன் மாமிசம் மாறினாதான் நீ சுத்தமாகுவே. என்னுடைய மாமிச பலவீனங்கள் போனாதான் நான் சுத்தமாக முடியும். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் நான் சொல்றேன், அதை விடு. தேவனுடைய வசனத்தை பிடி, அதிலே மூழ்கு. வேற ஒன்றும் கிடையாது. வேற எந்த ஃபார்முலாவும் கிடையாது. எப்பேற்பட்ட மனுஷனுக்கும் அதுதான் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிதான் இந்த மனிதன் தன்னை அப்படியே குறுகி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து he submit to the word of God. ஒரு மனுஷன் தேவனுடைய சத்தத்தை கேட்கல, தேவ மனுஷன் சொன்னான். ஹல்லேலூயா. சொல்றீங்களா? according to the saying of the man of God ன்னு போட்டிருக்கேன். தேவனுடைய மனுஷன் தீர்க்கதரிசி சொன்னபடியே அப்படியே செய்தான். ஹல்லேலூயா. விசுவாசம் வரணும் சார். உங்களை வசனம் சுத்தமாக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நோ நோ நோ. வசனத்தை தவிர உங்களையும் என்னையும் வேறு எதுவும் பரிசுத்தப்படுத்த முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நம்மளுடைய சபைக்கு அதிகமான தேவை மாமிசம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இன்னும் மாமிசம் மாறி கர்த்தருக்குள் சுத்தமாக வேண்டும். அதற்கு ஒன்று தான், தேவனுடைய யோர்தான் என்கிற தேவனுடைய வசனத்தில் உன்னை மூழ்க வைத்து கொண்டே இரு. ஹல்லேலூயா. ஐயோ, அந்த வசனத்தில் மூழ்கினா நீயும் நானும் நித்தியமாய் பிழைத்து கொண்டே இருப்போம். கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? மற்ற தண்ணீரெல்லாம் நீ போனினா மூழ்கினா செத்து போயிடுவேன். ஆனா என் ஆண்டவருடைய யோர்தான் என்கிற வசனத்தில் நீ உன்னை மூழ்கடித்தினால் நித்தியம் நித்தியம் நித்தியமாய் நீங்களும் நானும் பிழைப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான சகோதரனே சகோதரியே, சங்கீதம் 51:2 சொல்லுது, ஈசோப்பினால் என்னை கழுவும் ஆண்டவரே. சொல்றான், ஈசோப்பினால் என்னை கழுவும் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு சொல்றார், இந்த நாமான் போல நீங்களும் நானும் சுத்தமாக வேண்டும். தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் வார்த்தையில் மூழ்குங்கள். உங்கள் மாம்சம் மாறும், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை சுத்தமாகும். அவன் சொல்கிறான், எலிசாட்ட வந்து, இந்த தேவனை போல வேற எந்த தேவனும் இல்லை. கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாம். நாம் வழிபடுகிற தேவனை போல வேற எந்த தேவனும் இல்லை. ஆமென்.